இதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து சிலுவையில் அறையப்பட்டு மீண்டுமாக உயிர் தெழுந்தார்னா நம்ம இங்கே வாழ்வதற்கு மாத்திரமல்ல, இங்கே இருந்து நம்மை தேவனோட நம்ம வாழ வைப்பதற்காக தான். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. அநேகர், நான் முதல் கூட முன்னாடிலாம் என்னன்னு கேட்டால், நம்ம என்ன கிறிஸ்டினில் சேர்ந்து என்னத்தை நம்ம வாழறோம், கிறிஸ்டினில் சேராதவங்களும் நல்லா தான் இருக்கிறான். அது இல்லை வாழ்க்கை. நம்ம வாழுகிற வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை. நித்திய காலமாய் நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வாழணும்னு தான் நம்ம இருக்கிறோம். அந்த வாழ்க்கைக்கு காரு தேவையில்லை, பங்களா தேவையில்லை, மாடி வீடு தேவையில்லை, பணம் தேவையில்லை, ரொம்ப ஸ்டைல் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. சுத்த இருதயம் இருந்தால் போதும். அன்பும் மன்னிக்கிற குணமும் இயேசுவை போல் இருந்தால் போதும். இயேசுவை மகிமைப்படுத்தினால் போதும். நீங்கள் தான் கிறிஸ்தவர்கள். உங்கள் வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். ஆமென்.